இங்கே கையெழுத்து போட்ட ரிலீஸ் டீட் வந்து கோர்ட்டில் செல்லாது தெரியுமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட உங்களோட சொத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் டீட்லேயோ இல்லை செட்டில்மெண்ட் டீட்லேயோ சைன் வாங்கிக்குவாங்க. அது பிஃபோர் மேரேஜாகவும் இருக்கலாம், ஆஃப்டர் மேரேஜாகவும் இருக்கலாம். அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்து சக்சஷன் ஆக்ட் 2005 படி ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் சட்டத்துக்கு முன்னாடி 2 பேருமே சமம்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே சம உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து கூட்டு குடும்ப சொத்துக்கும் பொருந்தும். இதில் எப்படி ரிலீஸ் டீடை வந்து சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ப்ரெஷர் கொடுத்து இல்லாட்டா வந்து ஏமாற்றி அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து சைன் வாங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் ஏமாற்றி சைன் வாங்குறது செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் ஒரு அந்த சைன் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பணமோ ஒரு பொருளோ எதுவுமே கொடுக்காம ஒரு கன்சிடரேஷனே இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து இந்த ரிலீஸ் டீடை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இது ஒரு கேஸோட ஃபேக்டை பொறுத்தே எல்லாமே இருக்கும். எல்லா ரிலீஸ் டீடுமே ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆகாது. லீகல் அட்வைஸை எடுத்துகிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது போல் அனுபவம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டர் அண்ட் டாட்டருக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.